ஓகே, இந்த வீடியோல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணட்டுன்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா, Unreal Engine 5.6 வந்து லான்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிலிம்ல போயிட்டு பிளாங்க் குடுத்து, சும்மா ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஃபேஸ். ஓகேங்களா? ஃபேஸ். ஓகே, கிரேட். ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து மெட்டா ஹியூமன் வந்து செலக்டில் இருக்கான்னு பார்த்துங்க. புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்கன்னா மெட்டா ஹியூமன் வந்து செலக்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கீழே போய் லான்ச்சில் போயிட்டு ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டா ஹியூமன் இது வந்து ஆனில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணி உங்களுக்கு டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அதேமாதிரி தான் நம்ம டேரெக்டாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ப்ளகினில் போயிட்டு மெட்டா ஹியூமன் ஓகேங்களா? மெட்டா ஹியூமன் வந்துடுச்சு கேப்ஸில். ஓகே, இப்போ மெட்டா ஹியூமன் ஃபுல்லாக நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, மெட்டா ஹியூமன். ஓகே, ஆன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ரீஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு ரீஸ்டார்ட் ஆகி வந்துடுச்சு. ஓகே, நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் ஸ்பேஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது. நம்ம டேரெக்டாக ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஒரு மெட்டா ஹியூமன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படியே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து மெட்டா ஹியூமன் இருக்கும். மெட்டா ஹியூமன் கேரக்டர். ஓகேங்களா? கேரக்டருக்கு என்ன பேர் வைக்கணும்ல. ஓகே, நான் கருப்புன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். அப்படியே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே போகும். திடீர்னு ஏன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து ரீஸ்டார்ட் பண்ண சொல்லிச்சுன்னா ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் சேவ் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மெட்டா ஹியூமன் வந்துடுச்சு. ஓகே, எனபிள் த மிஷின் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? நான் வந்து கருப்பு சாமி இமேஜாக ரெஃபரன்ஸாக வச்சு நான் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாடி மேலே போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியன்ஸ் சூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? நமக்கு எந்த ஃபேஸ் கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் இந்த ஃபேஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, உங்களுக்கு ஏன்னா லைட்டாக லோட் ஆகுச்சுன்னா மேலே போய் எபிக்லேருந்து நீங்கள் மீடியம்லாம் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ரெசல்யூஷனை மாற்றிக்கலாம். ஓகே, நான் வந்து வந்துடுச்சு. ஓகேங்களா? அதேமாரி தான் உங்கள் ரைட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இப்படி ஃபுல்லாக பார்த்துக்கலாம். லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கலாம், அப்படியே முன்னாடி பின்னாடி வந்துக்கலாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஓகேங்களா? வீல் நடு பட்டன் அமுக்குனீங்கன்னா மேலே கீழே எப்படி வேணால் நம்ம வந்துக்கலாம். ஓகேங்களா? வீல் மவுஸை நீங்கள் அப்படியே வீலை ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். ஓகேங்களா? ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ எனக்கு வந்து இதில் எதுவும் நம்ம பண்ண தேவையில்ல. இது எல்லாமே ஓகே தான். நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஏர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இந்த ஏர் வச்சுக்கிறேன். ஓகே, ஏர் மாற்றியாச்சு. ஓகே, இப்போ அதேமாரி பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பேனலில் போயிட்டு நம்ம ஏர் கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து ஹேர்லாம் உங்களுக்கு காட்டும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா அது ஹேர் இருக்கு பாருங்க. ஓகே, நம்ம இதை வந்து இங்கே வேல்யூ கம்மி பண்ணுறது மூலயமா நமக்கு ஹேரை மாற்றிக்கலாம். நீங்கள் கருப்பானாலும் கருப்பாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து ஒயிட்டாகவே வச்சுக்கிறேன், ஏன்னா நமக்கு ஒயிட்டான இதுதான் வேணும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோ வந்து கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். அதனால் நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகே, இது எடுத்துகிட்டு ஐப்ரோ கலரையும் நான் மாற்றிக்கிறேன். ஐப்ரோ கலரையும் நான் ஒயிட்டாகவே மாற்றிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வேறு ஐப்ரோ கூட நீங்கள் மாற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஓகே, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பியர்டு எனக்கு தேவையில்லை, நம்ம பியர்டு எடுத்துடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் செட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுவும் ஓகே. நம்ம பியர்டு எதுவும் வேண்டாம். பியர்டு எதுவும் எங்கன்னா இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இந்த பியர்டு செலெக்ஷனில் இருக்குது, அதை அன்செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே நம்ம கரெக்டாக இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக மேலே போயிட்டு நம்ம வந்து இப்போ முஸ்தாஜை வந்து சரி பண்ணணும். இதோ இருக்குது.
நம்ம அந்த இது ஒயிட்டா மாற்றிடலாம். ஒயிட்டாக இருக்குது. ஓகே, இது கரெக்டாக இருக்குது. ஓகே, அதேமாதிரி ஹேரையும் நான் இன்னும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இது கரெக்டாக இருக்குது. கொடுத்து சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகே, அப்பப்போ சேவ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம கேரக்டர் வந்து கரெக்டாக ரெடியாக இருக்குது, சூப்பராக. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா டேரெக்டாக வந்து ஓகே ஐ கலரை மட்டும் நான் மாற்றிக்கிறேன். ஐ கலர் பாடி. ஓகே, ஐ மெட்டீரியலில் போய் ஹை கலரை வந்து ப்ரௌனில் இருக்குது. நான் ப்ரௌன்லேருந்து கொஞ்சம் ரெட்டாக மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? குளோபல் டின்ட்டுன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே ரெட் கலருக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹை வந்து ரெட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஹை வந்து ரெட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த ரெட்டு எனக்கு போதும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அப்படி டேரெக்டாக அப்படி பின்னாடி வந்துட்டு ஓகே, இது வந்து எனக்கு ஓகே. டேரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சர் ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா 4Kல டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் ரிக் கொடுத்துடலாம். கிரியேட் ஃபுல் ரிக் கொடுத்துட்டு நம்ம அப்புறம் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து நெட் கனெக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஏன்னா அது இருந்தால் தான் கரெக்டாக ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக ரக் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இங்கே வந்து மூவ் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஸ்ட்ரக்சரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் 4K. ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரக்சரும் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நேராக அசம்பிளில் போயிட்டு நேராக நம்ம அசம்பிள் கொடுத்துடலாம். ஓகேங்களா? டேரெக்டாக நீங்கள் அசம்பிள் கொடுத்துருங்க. ஓகே, இது கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா ஒன்று பக் ஆச்சுன்னா டேரெக்டாக ரெஃப்ரெஷ் ப்ரிவியூ இருக்குது பாருங்க, ப்ரிவியூ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அசம்பிள் கொடுங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து நெட்வொர்க் கனெக்ஷன் தான் ப்ராப்ளமாக இருக்கும், ரக் ஆகலைன்னா. அப்படியும் இல்லைனா நீங்கள் போய் டேரெக்டாக வந்து ஃபயர் வாலில் போயிட்டு நீங்கள் அன்ரியல் இன்ஜினை வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க ரெண்டுத்துலையுமே. ஓகே, வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு அசம்பிள் ஆகிடுச்சு. டேரெக்டாக இப்போ நம்ம சேவ் கொடுத்துட்டு இந்த ப்ராஜெக்ட் இந்த பேனலை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? போயிட்டு இப்போ வந்து நம்ம அன்ரியல் இன்ஜின் உள்ளே வந்திருக்கோம். கண்ட்ரோல் ஸ்பேஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடோப் சப்ஸ்டன்ஸ் நீங்கள் ஏற்றிக்கோங்க, ஏன்னா அதில் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்படியே டேரெக்டாக நீங்கள் இப்போ மெட்டாவிமன் போனீங்கன்னா டேரெக்டாக வந்து இங்கே நம்ம கருப்புன்னு இருக்கும், அப்படியே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து நம்ம ப்ளூ பிரிண்ட் இங்கே இருக்குது. உங்களுக்கு வந்து இங்கே ஃபேஸ் மிஷின் இருக்குது, இங்கே வந்து பாடி இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபேஸுக்கு போயிட்டு கரெக்டாக இருக்குங்க ஸ்கெலிட்டன் மெஷ். ஓகேங்களா? ஓகே, இப்போ டேரெக்டாக நம்ம என்ன போகிறோம்னா இப்போ வந்து இந்த ஸ்கெலிட்டன் மெஷை வந்து டேரெக்டாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்களா. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கும். ஓகேங்களா? எக்ஸ்போர்ட் கொடுத்து உங்களுக்கு எங்கே வேணுமோ நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, எனக்கு இங்கே வேணும், நான் இங்கே ஒரு நியூ ஃபோல்டர் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? என்ன கொடுத்துக்கிறேன்னா எஸ்கே மெஷின் கொடுத்துக்கிறேன். எஸ்கே ஸ்விட்ச் மெஷ். ஓகேங்களா? ஓகே, என்ட்ரு கொடுத்துட்டு நம்ம அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இது உள்ள வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நமக்கு இங்கே சேவ் பேனல் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே இருக்க எல்லா டிக்குமே நீங்கள் எடுத்து விட்டுருங்க. ஓகேங்களா? எடுத்து விட்டு எக்ஸ்போர்ட். ஓகே, அது எக்ஸ்போர்ட் ஆகிருக்கும். நம்ம அப்படியே டேரெக்டாக மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து மெட்டாவிமனுக்கு வந்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பாடியில் போயிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதேமாரி தான் ஸ்கெலிட்டன் மெஷ் இருக்கு பாருங்கள், ஸ்கெலிட்டன் மெஷ். அதை என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கெலிட்டன் மெஷ் அந்த அளவுக்கு சரியாக இல்லை. இது எதனால் இருக்குன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்குள்ள நம்ம அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் வந்து பாடி இல்லை. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம சரி இதுலேயே நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து டேரெக்டாக நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதேமாரி எக்ஸ்போர்ட் போயிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டரில் தான் இருக்குது. இது வந்து பாடி மெஷ், மேலே வந்து ஃபேஸ் மெஷ். ஓகேங்களா? FBX ஃபைலில் தான் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு சேவ் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இங்கே ஒரு பேனல் வரும், எல்லாத்தையும் அன்டிக் பண்ணி தான் இருக்குது. எக்ஸ்போர்ட். ஓகேங்களா? ஃபிசிக்ஸ் அசெட்டை எக்ஸ்போர்ட் பண்ணிடாதீங்க, ஸ்கெலிட்டன் மெஷ். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா டேரெக்டாக வந்து சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சேவ் கொடுத்துட்டு நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்க வேண்டியது. நம்ம சேவ் பண்ணிவிட்டு
ப்ராஜெக்ட் வந்து சேவ் பண்ணிவிட்டு கேன்சல் கொடுத்துடலாம். ஓகேங்களா. இப்போ நமக்கு என்ன சாஃப்ட்வேர் வேணும்னா, இப்போ வந்து நமக்கு வந்து பிளெண்டர் தான் வேணும். இப்போ டேரக்டா நம்ம பிளெண்டருக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ பிளெண்டரில் தான் இருக்கேன். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம எல்லாமே நம்ம டெலீட் பண்ணிடலாம், மேலே இருக்கிறது பிடிச்சி. ஓகே, பிளெண்டர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் டப்புன்னு உடனே கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிளெண்டர். ஓகேங்களா. ஓகே, நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, டெலீட்டு இந்த கலெக்ஷனை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஃபைலில் சொன்ன மாதிரி ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து ஃபைல் இங்கே இருக்குது, மேலே இங்கே இருக்குது. அப்படியே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து மெஷ் இருக்கும். ஓகேங்களா, 2 மெஷ்ஷு அப்படியே ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி நீங்கள் உள்ளே இம்போர்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா. இப்போ வந்து நமக்கு இம்போர்ட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெஷ் இம்போர்ட் ஆகிடுச்சு. அப்படியே நீங்கள் வந்து வீலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நவரும். ஓகேங்களா. அதேமாரி வந்து இங்கே மேலே இருக்குது பாருங்க, இந்த இடத்துல ஹேண்டு மாரி, அதை எடுத்து பண்ணிங்கன்னா நவரும். நீங்கள் மொடூல் உங்கள் ஹேண்ட் எடுத்துன்னு வந்தால் நவரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீல் நடு பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் எப்படி திருப்பிக்கலாம். ஓகேங்களா. வீல் அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே எனக்கு ஒயில் வேணுமா ஒய். ஓகேங்களா, ஒய். ஓகே, இப்போ வந்து நம்ம ஜூம் பண்ணிக்கலாம் கொஞ்சம். மவுஸோட அந்த வீல் அமுக்குனிங்கன்னா மூவ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, டேரெக்டாக வந்து இங்கே ஸ்கெலிட்டன் அந்த கீலாம் இருக்குது பாருங்கள், ஸ்கெலிட்டன் மிஷ், அதை வந்து நம்ம இப்போ ஆஃப் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ரூட்டு இப்போ அங்கே போய்ட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இதையும் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதுக்கு போய்ட்டு ஓகே, இதுவும் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இப்போ வந்து இது தனி இது தனி. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெட்டு முடிச்சிடலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம டேரெக்டாக இங்கே வந்துடுச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக எடிட் மோட் போயிடுறேன். ஓகேங்களா, எடிட் மோட். ஓகேங்களா. எடிட் மோடில் போய்ட்டு கீழே டேரெக்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கீழே வந்து செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இது வந்து தனியாக உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. அப்படியே வந்து நீங்கள் வந்து பிஏ கிளிக் பண்ணிக்கோங்க. பிஏ கிளிக் பண்ணிவிட்டு செலெக்ஷன் இருக்கு பாருங்க, செலெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தனியாக பிரிஞ்சிடும். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம போயிட்டு ஆப்ஜெக்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டாக இருக்கும், இது ஒன்று அதுக்கப்புறம் இது ஒன்று. ஓகேங்களா. ஹையை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளிக் பண்ணிவிட்டு ஜி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா. வெளியில் எடுத்துகிட்டு வந்து டெலீட் கூட பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. இது நமக்கு ரெடி. ஓகே, இதில் நமக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாடி மெஷ், இது வந்து நம்ம ஆக்சுவலாக நம்ம உள்ள எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 இதாக ஃபோல்டராக பிரிக்கலாம். ஓகேங்களா. 2 எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டனை வந்து நான் எடுத்துடுறேன், அதாவது பாடி மெஷ், பாடியை வந்து தூக்கிடுறேன். முதல்ல ஃபேஸ் வந்து பண்ணி. ஓகேங்களா. கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஃபைல் இருக்குது பாருங்கள், ஃபைலுக்கு போயிட்டு டேரெக்டாக கீழே வந்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எக்ஸ்போர்ட் போயிட்டு எக்ஸ்போர்ட் எஃபிஎக்ஸ்ன்றது பாருங்க, எஃபிஎக்ஸ் ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக டவுன்லோடு, எனக்கு வெளியிலே வரணும்னா வெளியிலே போட்டிருக்குங்க. கொடுத்துட்டு நான் வந்து ஃபேஸ்ன்னு போட்டு ஃபேஸ் மெஷின், ஃபேஸ் மெஷ்ஷு 3D. ஓகேங்களா. ஓகே, இந்த அப்படியே நம்ம இங்கே வர ஆப்ஷன் பார்த்தோம்னா நம்ம இங்கே வந்து அந்த ஆட்டோவில் இருக்கும். ஓகே, சேவில் இருக்குது. ஓகே, இங்கே வந்து ஆட்டோவில் இருக்குல்ல, ஆட்டோவில் போயிட்டு நம்ம காப்பி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பின் இருக்குது பாருங்கள், அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக கீழே வந்து செலெக்ஷன் ஆப்ஜெக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் எஃபிஎக்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். இதை கிளிக் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை கிளிக் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஓகேங்களா. மறுபடியும் கண்ட்ரோல் ஜெட். ஓகேங்களா. ஜெட் கொடுத்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போனால் கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸை நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஃபேஸ் டெலீட் பண்ணிவிட்டு இந்த நம்ம இங்கே கிளிக் பண்ணிக்க வேண்டியதான், பாடி கிளிக் பண்ணிவிட்டு அதேமாரி தான் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டு எஃபிஎக்ஸில் இங்கே வந்து நமக்கு வந்து ஃபேஸ் மெஷின் போட்டோம்ல, இங்கே வந்து பாடி மெஷ். ஓகேங்களா. இந்த ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு அப்படியே தான் இருக்கும், அப்படியே நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எக்ஸ்போர்ட் இதை வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் சேவ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் வந்து ஃபேஸ் மெஷ்ன்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபேஸ் மெஷ் ஏன்னா ஒரு நம்ம ப்ராப்ளம்னா மறுபடியும் நம்ம ஒர்க் பண்ணது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. ஃபேஸ் மெஷின்ஸ் போய் சேவ் பண்ணிவிட்டு
ஓகே கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துருங்க. கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துட்டு ஓகே இதெல்லாம் ஆஃப்ல இருக்குல்ல, ஓகே அப்படியே சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு அப்படியே என்ன பண்ணலாம்னா நம்ம கேன்சல் கொடுத்து வெளில வந்துடலாம். ஓகேங்களா. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடோப் சப்ஸ்டன்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக நம்ம இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட்டை நம்ம ஒன்று ஒன்றா தான் எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா. இப்போ வந்து நான் வெளியிலே சேவ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸ் வந்து ஆரம்பிப்போம். ஓகே ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து நான் உள்ளே போடுறேன். உள்ளே போயிட்டு மினிமைஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ டேரெக்டாக நம்ம பிளெண்டர்லேருந்து தானே நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா. பிளெண்டர்னு சொல்லிட்டு இங்கே செலெக்ஷனில் இருக்குது. ஓகே இப்போ டேரெக்டாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெசல்யூஷனை வந்து நான் 4Kல மாற்றிக்கிறேன். ஓகேங்களா. 4Kல மாற்றிட்டு ஓகே டேரெக்டாக நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டார்கெட் ஃபேஸ்ன்னு இருப்போங்க, அதை வந்து நாங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஆன் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுத்துருங்க. ஓகே க்ரியேட் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளோட ஃபேஸ் மெஷ் வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா. இதுவும் அதேமாரி தான். உங்களுக்கு இது கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நீங்கள் ஆல்ட்டு தான் முக்கால்வாசி இது பண்ணுவீங்க. ஆல்ட்டு பிடிச்சிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்படி மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஆல்ட்டு பிடிச்சிட்டு நம்ம வீல் ரொட்டேட்டர் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்படி போய் இதே இந்த ரெண்டே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நார்மலாக அதேமாதிரி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ண வேண்டியதான். எப்படி ஆனால் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா. ஓகே நம்ம இது பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து இதுக்கு ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா. இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. கண்ட்ரோல் எஸ். ஓகேங்களா. ஃபேஸ் மெஷின் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு. அப்படியே நம்ம மினிமைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம அன்ரியல் இன்ஜினை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே இப்போ வந்து நம்ம எபிக்கில் இருக்கோம். நம்ம வந்து ஃபேஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா நம்ம ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் தான் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே நமக்கு வந்து அன்ரியல் இன்ஜின் ஓப்பன் ஆகிடுச்சு. அப்படியே கரெக்டாக கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துட்டு மெட்டாஹியூமன் போயிட்டு நீங்கள் வந்து அந்த கருப்புன்னு இருக்கு பாருங்க, கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸில் போயிட்டு உங்களுக்கு வந்து இங்கே ஸ்கெலிட்டன் மெஷ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ணுவோம், அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். எல்லாம் ரெடி ஆகிட்டோன்னா உங்களுக்கு ஃபேஸ் மெஷ் வந்துடும். ஓகேங்களா. ஓகே டேரெக்டாக நான் உள்ளே போயிடுறேன். ஓகே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் மெஷ் உள்ளே போயிடும். ஓகே எனக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது, நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இதுதான் நம்மளோட ஃபேஸ் மெஷ். ஓகேங்களா. இதை தான் நம்ம வந்து இப்போ டவுன்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே இதுதான் ஃபேஸ் மெஷ் நமக்கு. ஓகே இப்போ டேரெக்டாக இங்கே வந்து பார்த்தீங்க மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே வந்து ஃபஸ்ட்லேயே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேனல் ஓப்பன் ஆகும். அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 010 இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஃபேஸ் மெஷ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேரெக்டாக இந்த ஃபேஸ் மெஷ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா. சர்ச் மாரி இருக்கு பாருங்கள் ஃபைல், கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபேஸ் மெஷ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே காட்டும். ஓகேங்களா. இது வந்து ஃபஸ்ட்டில் இருக்க தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா. அப்படியே டேரெக்டாக வந்து இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதேமாரி தான் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட்லேயே போட்டுடலாம். ஓகேங்களா. மேலே வந்து ஹெட் பேசிக் மிஷின் சொல்லிட்டு உங்களுக்கு சேவ் ஆகும். ஓகேங்களா. ஓகே இது சேவ் பண்ணியாச்சு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மேப் வந்து சேவ் பண்ணணும் உங்களுக்கு. நம்ம அப்படியே நம்ம டேரெக்டாக இப்போ என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் அந்த சேஜ் போயிட்டு இதோ இங்கே இருக்குது. ஓகேங்களா. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு அது வந்து நார்மல் மெஷ். ஓகேங்களா. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படியே நம்ம அடுத்தது வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே இதே நான் கேன்சல் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துட்டு மறுபடியும் மெட்டாஹியூமன். ஓகே இப்போ வந்து நம்ம ஃபேஸ் தான் முடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ வந்து பாடி. ஓகேங்களா. மேலே அப்படியே பாடி உள்ளே கொடுத்துட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இதான் பாடி ஸ்கெலிட்டன் மெஷ். இது நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொறுமையாக வரும். இப்போதைக்கு பொறுமையாக இருக்குது. ஓகேங்களா. டேரெக்டாக உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கெலிட்டன் மெஷ் உங்களுக்கு வந்துடும் ஸ்ட்ரக்சர். ஓகே இப்போ அதேமாரி தான் அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு டேரெக்டாக இங்கே பேனல் ஓப்பனில் இருக்குது, ஆல்ரெடி ஓப்பன் பண்ணதுனால அதில் மறுபடியும் இதில் டேரெக்டாக அந்த சர்ச் பட்டன் எங்கே இருக்குது ஃபோல்டர். ஓகே இங்கே இருக்குது. ஓகேங்களா. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு மேலே வந்து நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. மறுபடியும் அதேமாதிரி தான். ஓகே இது ரெண்டு தான் இருக்குது, அதனால் பக்கத்தில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா மறுபடியும் இந்த நார்மல் மேப்பில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும். அப்படியே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எக்ஸ்போர்ட் மாதிரி. ஓகேங்களா. அப்படியே நம்ம அப்படியே சேவ் பண்ணிடலாம். ஓகே சேவ் கொடுத்துட்டு அப்படியே நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறேன் ப்ராஜெக்ட்டு. ஓகேங்களா.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்டன்ஸில் போயிடலாம். ஓகேங்களா, வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபைலுக்கு மறுபடியும் போயிட்டு டேரெக்டாக இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. மேலே முன்னாடியே இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபேஸ் மெஷ்ஷை வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அந்த ஸ்ட்ரக்சரை இம்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து நம்ம ரீநேம் பண்ணால் தான் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போக முடியும். ஓகேங்களா, இது கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் பண்ணணும். ஓகேங்களா, அப்படி டேரெக்டாக ரீநேம் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கணும்னா 1001. ஓகேங்களா, இதுதான் கோடு உங்களுக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு எஸ் கொடுத்துட்டு ஓகே நம்ம இருக்கோம் 1001. ஓகே ஓகே, நம்ம 1001 வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே நார்மல் மேப் இருக்குல்ல, ஹெட்டு நார்மல் மேப், அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மறுபடியும் அதேமாரி தான் நம்ம பின்னாடி லாஸ்ட்டில் வந்து 1001. ஓகேங்களா, கிளிக் பண்ணிவிட்டு எஸ். எனக்கு எஸ் உங்களுக்கு கேட்காது எனக்கு, ஏன்னா நான் 2 தடவை பண்ணியிருக்கனால இது 2 ஃபோல்டராக மாற்றுறதுக்காக எஸ் கேட்டுச்சு. நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லை, உங்களுக்கு நார்மலாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ 2 ஃபோல்டரும் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக உள்ளே எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். மினிமைஸ் பண்ணிடுறேன் நான். போட்டோன்னே இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து இங்கே வந்து ஸ்ட்ரக்சராக மாற்றிடணும். ஓகேங்களா, நம்ம ஸ்ட்ரக்சர் தான் இம்போர்ட் பண்ணுறோம். ஸ்ட்ரக்சராக மாற்றிடணும். ஓகேங்களா, மாற்றியாச்சு. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்லேயே இருக்கட்டும். ஓகேங்களா, ப்ராஜெக்ட் வேணும்னா ப்ராஜெக்டில் மாற்றிக்கோங்க. சில பேர் ப்ராஜெக்டில் இருக்காது. ஓகே, இப்போ டேரெக்டாக வந்து நம்ம இம்போர்ட். ஓகே, நமக்கு இம்போர்ட் பண்ணிட்டா உங்களுக்கு நம்ம இங்கே இப்போ வந்துடும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டேரெக்டாக நமக்கு இங்கே இருக்கு பாருங்க பெயிண்ட்டு, அதை வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா, டெலீட் பண்ணிவிட்டு டேரெக்டாக இங்கே வந்து ஃபில் மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, அதை எடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஓப்பன் ஆகிடும். அப்படியே டேரெக்டாக பெருசாகிட்டு அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இருக்கும். ஓகேங்களா, இங்கே தான் நமக்கு எல்லாமே நம்ம பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ் கலர் வந்து ஆனில் இருக்குது. பேஸ் மெட்டீரியல்னால் இது இதுதான். ஓகேங்களா, பேஸ்னால் வந்து இந்த கலர் மேப். ஓகேங்களா, இப்போ வந்து நமக்கு வந்து நார்மல் மேப்பை வந்து அதாவது நார்மல் ஸ்ட்ரக்சரை வந்து இம்போர்ட் பண்ணணும். அதனால நார்மல். ஓகேங்களா, இங்கே கலர் ஆனில் இருக்குது, அதனால் கலரு. இப்போ நம்ம கலர் இருக்குது நம்மக்கிட்ட, இப்போ வந்து நார்மல் இருக்குது. ஓகேங்களா, 2 வந்துடுச்சுங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே நம்ம கலர் மேப் எடுத்துகிட்டு வந்து இங்கே பேசிக் கலர். ஓகேங்களா, இப்போ வந்து நமக்கு ஒரு மாதிரி இங்கே வந்துடுச்சுங்களா. இப்போ வந்து நமக்கு வந்து நார்மல் மேப் தான் அந்த ரியலான ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்கும். ஓகேங்களா, நார்மல் மேப் போட்டோன்னே வந்து வச்சு பாருங்க. ஓகேங்களா, ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு மேலே தான் நம்ம பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சேவ் கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் எஸ். ஓகேங்களா, இப்போ வந்து வந்துடுச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் நம்ம ஆல்ட்டு பிடிச்சிட்டு ரைட் கிளிக் பண்ணி நான் நேராக வச்சுக்கிறேன். ஓகேங்களா, மறுபடியும் ஆல்ட்டு பிடிச்சிட்டு மிடில் மவுஸ். ஓகேங்களா, ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பெயிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம வந்து இந்த பெயிண்ட் ஆப்ஷன் இருக்கு, இதுக்கு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து இங்கே பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து நம்ம எப்படி வேணால் நம்ம வரைஞ்சிக்கலாம், பெயிண்ட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், வச்சுக்கலாம். ஓகே, இதில் இன்னொரு ஆப்ஷன் மிரர் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இந்த மிரர் ஆப்ஷனை ஆன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மேலே இருக்கும் உங்களுக்கு மிரர் ஆப்ஷன். கிளிக் பண்ணிட்டு நம்ம ஒன் சைடு மட்டுமே பெயிண்ட் பண்ணால் போதும். இதை வந்து நமக்கு அழகாக வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா, இதுமாரி தான் நம்ம வந்து இன்றைக்கி பெயிண்ட் பண்ண போகிறோம். ஓகே கண்ட்ரோல் Z. ஓகே, இப்போ வந்து நம்ம பிளாக்காக, ஏன்னா கருப்புசாமி இமேஜ் பண்ணுறதுனால நமக்கு பிளாக்காக நம்ம பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே, இப்போ வந்து ப்ரெஷ் டூல் வந்து கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே இருக்கும். எவ்வளோ தூரம் நம்ம ஆக்கலாம்னு சொல்லிட்டு மேலேயே இருக்கும். ஓகேங்களா, கண்ட்ரோல் Z. இப்போ வந்து நான் வந்து இதுக்கு வந்து நம்ம பிளாக் கலர் நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா, பிளாக். அப்படியே லைட்டாக கீழே வந்தீங்கன்னா கீழே வந்து கலர்ஸ் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கலர்னு இருக்குங்களா, இது கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு எந்த கலர் எனக்கு வந்து நான் இந்த கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே, இந்த கலரில் பெயிண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த கலரில் பெயிண்ட் ஆகும். ஓகே, டேரெக்டாக நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக நம்ம வந்து பிளாக்ல வச்சாச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம வந்து இங்கே பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, பெயிண்ட் வந்து இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே ரியாக்ட் ஆகும். இங்கேயே கூட நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இங்கே வந்து மெஷ் இருக்கும். ஓகேங்களா, ஃபுல்லாக நம்ம இப்படியே கூட நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, ஆல்ட்டு பிடிச்சிங்கன்னா அப்படியே திரும்பவும். ஆல்ட்டு பிடிச்சி நீங்கள் கிளிக் பண்ணி திருப்பிக்கலாம். ஆல்ட்டு பிடிச்சி மிடில் மவுஸ் நடுவில் நீங்கள் அமுக்குனீங்கன்னா நவரும். ஓகேங்களா, நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நான் மிரரில் போட்டுருக்கிறதுனால அந்த பக்கமும் எனக்கு பெயிண்ட் ஆகும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் தெரியும்.
ஓகே இன்னும் வேணும்னா கண்ட்ரோல் புடிச்சிட்டு நீங்க வீல் அமுக்குனீங்கன்னா அது உங்களுக்கு பெருசாகும். ஓகே எனக்கு எல்லா இடத்துலையும் நான் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சாச்சு. ஓகே இதுக்கு மேலே நம்ம எதுவும் அடிக்க முடியாது. ஓகே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. இப்போ வந்து நமக்கு தேவையில்லாத இடத்தெல்லாம் நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம்னா இருங்க. ஓகே டேரெக்டாக இங்கே எரேஸ் டூல் இருப்பாங்க. டேரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு எது வேணாம்னா அப்படியே எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா எது எது வேணான்னு சொல்லிட்டு. ஓகே நமக்கு லிப்ஸ் வேணும் அதனால் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே லைட்டாக நம்ம கம்மி பண்ணிக்கலாம் சைஸு. நீங்கள் இது பண்ணக்குள்ளே டீட்டெயிலாக பொறுமையாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து முடிச்சாச்சு. ஓகேங்களா இப்போ வந்து நம்ம எங்கே பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இடம்லாம் நமக்கு மெயினான இடம். இந்த இடம் வந்து தெரியணும் டீட்டெயிலாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு எரேஸ். ஓகே இந்த இடத்துல பண்ணிட்டாலே நமக்கு இந்த இடத்துல சேம் ஆகிடும். அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே உள்ளே கூட பண்ணிக்கலாம். உள்ளே ஐ தான் வரும் நமக்கு தெரியாது. உள்ளே கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம சும்மா ஒரு பெயிண்டிங் என்ன பண்ணலாம். ஓகே எனக்கு வந்து நான் ஒயிட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா இந்த ப்ரெஷ்லேயே போடாதீங்க. டேரெக்டாக இன்னொரு ப்ரெஷ் க்ரியேட் பண்ணிவிட்டு டேரெக்டாக போடுங்க. இல்லைன்னா மாஸ்க் போட்டு கூட நீங்கள் போடலாம். மாஸ்க் பண்ணி கூட நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வந்து பண்ணலாம். இப்போ டேரெக்டாக நான் வந்து இந்த ப்ரெஷ்ஷை மாற்றிக்கிறேன் ஒயிட். நெத்தியில் வந்து கொஞ்சம் பெருசாக ஒரு பட்டை மாரி போட போகிறேன். இங்கே ஆரம்பித்து ஓகே ஓகே இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ வந்து நான் இதை ஷார்ப் பண்ணணும் இல்லையா. நம்ம ஷார்ப் எரேஸ் வச்சு ஷார்ப் பண்ணிடலாம். ஓகே நிறைய மெத்தட் இருக்குது அந்த இது பண்ணுறதுக்கு. உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் நான். ஓகேங்களா அப்போ தான் புரியும். நம்ம ஒரு டூலே வச்சே நம்ம பண்ணலாம் சூப்பராக. ஓகே எரேஸ் போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஓகே எரேஸ் போயிட்டு நான் நேராகவே வச்சுக்கிறேன். அப்போ தான் எனக்கு தெரியும் கரெக்டாக. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே டேரெக்டாக அதை ப்ரெஷ்ஷை வந்து கொஞ்சம் பெருசாகிக்கிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் ஷார்ப் அப்படியே வந்து எரேஸ். நீங்கள் ஒரே லேயரில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பிளாக் பண்ணோம்ல. இப்போ நான் அந்த தனியாக போடாமல் இது ஒரே லேயரில் போட்டிருந்தா அந்த பிளாக்கும் சேர்ந்து எரேஸ் ஆகிட்டு இருக்கும். அதனால தான் நம்ம தனி லேயராக போட்டது. ஓகேங்களா நீங்கள் போடக்குள்ளே தனியாக போட்டு பண்ணுங்கள். ஒன்றா போட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். போட்டு ஓகே எனக்கு இது போதும். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு நான் பட்டையை போட்டு வர்றேன். ஓகே ஒழுங்காக போடுவோம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கேயே கிடைக்கும். உங்களுக்கு எரேஸு ஓகே நான் வந்து பட்டையை போட்டேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் எப்படி வேணால் பார்த்துக்கலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா இதோட இந்த ப்ரெஷ்ஷோட கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே இருக்கும். இந்த சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கூட நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்லை. சூப்பராக பண்ணிக்கலாம். ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நான் லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே தேர்ட் லேயர் அதில் வந்து நான் எல்லோ கலர் ஓகே எல்லோ அதுக்கப்புறம் ஆரஞ்சு எல்லோ ஓகேங்களா எல்லோ ஓகே எல்லோ கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஒரு பொட்டு மாரி பெருசாக ஓகே எல்லோ பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயரில் கூட பண்ணலாம். இல்லை நம்ம அதிலே பண்ணலாம். நான் ஏன்னா டெலீட் பண்ண மாட்டேன். இன்னொரு கலரை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷை சின்னதாக ஆக்கிட்டு ஓகே இப்படி கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே லைட்டாக சாய்ச்சிட்டு இருக்கு இல்லையா புட்டு. ஓகே நம்ம ரெண்டாவது லேயரை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக ப்ரெஷ் எடுத்துகிட்டு ஓகே இங்கே அதான் நம்ம லேயர் போட்டு ஒர்க் பண்ணுறோம் பாருங்கள்.
இப்போ வந்து நம்ம இந்த லேயர்ல இருக்கு. ஆனா நான் வந்து முன்னாடி லேயர் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றேன். ஆனா ஒயிட் வந்து இங்க விழல பாருங்க. இது கீழ தான் விழுது. அதனால தான் நம்ம லேயர் போட்டு இங்க ஒர்க் பண்றோம். ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு லேயர் ஈஸியா இருக்கும். போட்டீங்கன்னா. ஓகே. இதுலயே வந்து ரேஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. நம்ம வந்து இது வந்து சும்மா இப்போ பெயிண்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இது நமக்கு போதும். உங்களுக்கு எப்படி வேணும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிரர் ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டு, உங்களுக்கு என்ன கலர் உங்களுக்கு எதனா வேணும்னா இத ஃபில் பண்ணிட்டு, ஒரு லேயர் போட்டு, இத வந்து நீங்க ரெட்டா கூட மாத்திட்டு, நீங்க வந்து எப்படி வேணா நீங்க ஃபில் பண்ணி நீங்க ட்ரா பண்ணலாம் அழகா. ஓகேங்களா? இப்படி வந்து ட்ரா பண்ணி வைக்கலாம். இப்படி ட்ரா பண்ணலாம். இல்ல இப்படி ட்ரா பண்ணலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி நீங்க ட்ரா பண்ணி நீங்க உள்ள நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்க இஷ்டம் தான். எப்படி வேணா நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க ஆட் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு வந்து இது போதும். அதனால நான் இது கரெக்டா கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே. இத நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம சேவ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? சேவ் பண்ணியாச்சு. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சுச்சுன்னா, டைரக்ட்டா வந்து நீங்க ஃபைலுக்கு போயிட்டு எக்ஸ்போர்ட் குடுத்துருங்க. டைரக்ட்டா கீழ வந்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் இருக்கும். எக்ஸ்போர்ட் டெக்ஸ்சர். கிளிக் பண்ணிட்டு, டைரக்ட்டா இங்க வந்து நமக்கு வந்து அவுட்புட்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து அன்ரியல் இன்ஜின்ல போட போறோம். ஓகேங்களா? அதனால கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அன்ரியல் இன்ஜின் சொல்லிட்டு பேக்டுன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு, டைரக்ட்டா பிஎன்ஜிலயே இருக்கட்டும், 8 பிட்லயே இருக்கட்டும். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து கரெக்ட்டா இருக்கு. நம்ம வந்து சைஸ் ரெசல்யூஷன் மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 4Kல ஒரு தடவ ரெண்டர் எடுங்க. அதுக்கப்புறம் 8Kல ரெண்டர் எடுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் மெஷ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து 4Kல ரெண்டர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 4K. ஓகே. எனக்கு ரெண்டர் இடம் ஆவுற இடம் வந்து நான் எனக்கு வெளியிலேயே ஆகலாம். ஓகே. டைரக்ட்டா நான் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உடனே ஆயிடும் ஆனா. ஓகே. எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு நமக்கு. டைரக்ட்டா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில வந்துடலாம். வெளியில வந்துட்டு மறுபடியும் இன்னொரு தடவ போயிட்டு, டைரக்ட்டா அந்த ஃபோல்டர் ஓகேங்களா? எக்ஸ்போர்ட் ஆன ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அதோ தான் இருக்கு. இத வந்து நான் பார்த்தீங்கன்னா, ஒரு புது ஃபோல்டர்லயே நான் போட்டுடுறேன். ஓகேங்களா? நம்ம வந்து ஸ்கெலிட்டன் மெஷ் ஃபோல்டர்லயே நான் போட்டுடுறேன். நம்ம அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பிளாக்கும், இந்த ஆரஞ்சு கலர் ஸ்ட்ரக்சரும் வேண்டாம். ஓகேங்களா? அதையும் இதையும் கிளிக் பண்ணிட்டு, டைரக்ட்டா வந்து நான் வந்து இதில வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதில வந்து நான் போட்டேன். ஓகே. இப்போ வந்து நம்ம 4Kல முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 8Kல பண்ணிடலாம். ஃபைலு, ஃபைல்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் அதே ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஆன்ல இருக்கும். டைரக்ட்டா நீங்க என்ன பண்ணலாம்னா, 4Kலேருந்து 8K ஓகேங்களா? 8K மாத்தியாச்சு. ஓகே. 8Kலேருந்து எக்ஸ்போர்ட். ஓகே. 8K கொஞ்சம் லைட்டா லேட் ஆகும். கொஞ்சம் 8K வந்துட்டீங்கன்னா, நீங்க ஓகே. வந்துருச்சுன்னா ஓகேங்க. ஓகே. எனக்கு வந்துருச்சு. ஓகே. நம்ப ஓகே. இது பண்ணியாச்சுங்களா? அப்படியே டைரக்ட்டா நம்ப சேவ் குடுத்துடலாம். ஓகேங்களா? சேவ். ஓகே. டைரக்ட்டா நம்ம கேன்சல் குடுத்துட்டு, டைரக்ட்டா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஃபைல் போயிட்டு, ஃபைல்லேருந்து நம்ம பார்த்தோம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, எனக்கு இந்த 2 மெஷ்ஷும் வேண்டாம். ஓகேங்களா? இந்த 2 தான் வேணும். ஓகே. இப்போ வந்து அந்த 2 தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இத வந்து நம்ம 8Kன்னு சொல்லிட்டு நம்ப மாத்திக்கலாம். ஓகேங்களா? பேர் மட்டும் மாத்திக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு, பேர் வந்து 8K 8K இதையும் நான் பேர் வந்து 8Kன்னு மாத்திக்கிறேன். 8K. ஓகே. இத நம்ம என்ன பண்ணலாம்னா, மூவ் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு, நம்ம அந்த ஃபோல்டர்லயே நம்ம இங்கே போய்க்கலாம். ஓகேங்களா? இப்போ தான் நமக்கு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, 8K இருக்கு பார்த்தீங்களா? 8Kல வந்து நமக்கு நார்மல் வேணும். ஓகேங்களா? அதனால வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் தேவையில்ல. 2ஆ இம்போர்ட் பண்ண பாருங்க. ஒண்ணு 4K இந்த பக்கம் இருக்கிறது 4K, இந்த பக்கம் இருக்கிறது வந்து 8K. ஓகேங்களா? 8Kல என்ன வேணும்னா, நமக்கு வந்து நார்மல் மேப் வேணும் கண்டிப்பா. நம்ம பேசிக் தேவையில்ல. டெலீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 8K வந்து இப்ப ஓகே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதோட வந்து நார்மல் வந்து நமக்கு வந்து தேவையில்ல. 4K நார்மல் தேவையில்ல. 4K நார்மல் டெலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 8K, இது வந்து 4K. ஓகேங்களா? பண்ணது. பேசிக் வந்து நமக்கு வந்து 4K. 4K. ஓகே. இதான் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் மேப். ஓகேங்களா? இது வந்து நமக்கு வந்து நார்மல் மேப். ஏன்னா நார்மல் மேப் தான் உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயிலா அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சரே நம்ம எடுத்துட்டு வரோம். அதனால அது வந்து நம்ம 8Kல தேவை. ஓகேங்களா? ஓகே. இது வந்து நம்ம கிளிக் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த ஃபோல்டர் வச்சுக்கலாம். இப்போ டைரக்ட்டா நம்ம வந்து மறுபடியும் பிக் லான்ச்சர ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு அந்த
ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து டேரெக்டாக கண்ட்ரோல் ஸ்பேஸ் அமுத்திட்டு டேரெக்டாக கண்டென்ட் இருக்குது ஓகேங்களா. மெட்டா ஹியூமன் வந்து நம்ம சேவ் பண்ண கருப்புன்னு சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் மிஷ் ஓகேங்களா. கொஞ்சம் லோட் ஆகும், வந்துட்டோடனே உங்களுக்கு வந்து ஃபேஸ் டெக்ஸ்சராக உருவமாக தெரியும் ஓகேங்களா. நான் வந்து உள்ளே போயிடுறேன், ஸ்கெலிட்டன் மிஷ் உள்ளே போயாச்சு. ஓகே, நமக்கு வந்து இப்போ வந்து இந்த ஸ்கெலிட்டன் மிஷ் வந்து வந்துடுச்சு ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம கண்ட்ரோல் ஸ்பேஸ் அமைத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நியூ ஃபோல்டரே போட்டுடுறேன். வெளியிலே நியூ ஃபோல்டரில் வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 4K ஓகேங்களா. ஃபேஸ் 4Kன்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும் ஓகேங்களா. ஃபேஸ் டெக்ஸ்சரில் தான் இருக்குது. அப்படி மாதிரி இல்லைனா அதோ இங்கேருந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நமக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்துடும். வந்துட்டோடனே மேலே மறுபடியும் அந்த மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேனல் ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா. இப்போ நம்ம மறுபடியும் கண்ட்ரோல் ஸ்பேஸ் அமைத்துட்டு இப்போ நான் வந்து சேவ் பண்ணோம்ல, அதை எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே, ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இம்போர்ட் பண்ணோம் பார்த்தீங்களா இந்த ரெண்டு மீது, அதை எடுத்துன்னு வந்து நம்ம வந்து டேரெக்டாக இதில் போட்டுடலாம் ஓகேங்களா. ஃபேஸ் 4Kன்னு சொல்லிட்டு இம்போர்ட் பண்ணல, அதை சொல்கிறேன் ஓகேங்களா. இது போட்டாச்சு, நார்மல் மேப்பு வந்து இதில் போட்டு ஓகேங்களா. அந்த நம்ம இம்போர்ட் பண்ணது வந்து ஒரு தனி ஃபோல்டராக தான் போட்டிருக்கோம், இதில் குழப்பிக்காதீங்க ஓகேங்களா. இப்போ டேரெக்டாக இந்த ஃபேஸ் மிஷினை வந்து இது ஓகேங்களா, டேரெக்டாக இதில் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து ஃபேஸ் ஓகேங்களா. ஓகே, அப்ளை பண்ணியாச்சு. டேரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மேப்பில் எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே போட்டுடலாம் ஓகேங்களா. போச்சான்னு தெரியல, மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து நான் போட்டுடுறேன் ஓகேங்களா. போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம சேவ் கொடுத்துட்டு ஓகே, சேவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஃபுல் பேனலை க்ளோஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் அமைச்சிட்டு ஒரு ஸ்டெப்பும் அப்படியே நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஆக்ட் ஆகிடும் உங்களுக்கு ஸ்கெலிட்டன் மிஷில் ஓகேங்களா. இப்படி தான் ஒரு ஃபேஸ் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணி நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வந்து நம்ம டீட்டெயிலாக அழகாக பண்ணலாம். நான் சும்மா நார்மலாக தான் பண்ணேன், நீங்கள் வந்து டீட்டெயிலாக பண்ணுங்கள். இதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி மெஷ் ஓகேங்களா. பாடிக்கும் நீங்கள் இதேமாரி தான் ப்ராசஸ், அதேமாரி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம் ஓகேங்களா. இதை டேரெக்டாக நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம பாடிக்கு பண்ணிடலாம் உடனே டப்புன்னு ஓகேங்களா. அதேமாரி தான் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு பாடிக்கு வந்து இங்கேயே இருக்குது, ரெண்டு இது இருக்குது ஓகேங்களா. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா புதுசாக ஒரு வந்து சப்ஸ்டன்சர் ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓகேங்களா. அதாவது ஒரே டைமில் வந்து நம்ம ரெண்டுத்தையுமே நம்ம பண்ணலாம் ஓகேங்களா. நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியணுன்றதுக்காக நான் தனித்தனியாக பண்ணுறேன் ஓகேங்களா. ஓகே, அதே விஷயம்தான், அதேமாரி தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து ஓகே நம்ம எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக நம்ம பிளெண்டரில் சேவ் பண்ணோம் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபேஸ் முடிஞ்சு. இப்போ பாடி எடுத்துகிட்டு வந்து உள்ளத்துக்கு போட்டு நம்ம இங்கே செலெக்ஷன் வந்து நீங்கள் 4K ஓகேங்களா. 4K இந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. அது எந்த மாற்றமும் வேண்டாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் அதுக்கப்புறம் இங்கே வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1. இப்போ வந்து நம்ம 011 அதாவது 1001 கொடுத்தோம்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கு, 1002 வந்து பார்த்தீங்கன்னா பாடிக்கு ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம அதே கான்செப்ட் தான் நம்ம டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இதை வந்து ரீநேம் பண்ணணும் ஓகேங்களா. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம், இதில் வந்து 1002 ஓகேங்களா. இதில் மாதிரி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு 1002 ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டுத்தையும் நம்ம உள்ளே வந்து இம்போர்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஓகே, இப்போ மேலே வந்து சப்ஸ்டன்ஸராக அதுக்கப்புறம் அசட்னு இருக்குது பாருங்கள். மேலே அசட்டில் போயிட்டு உங்களுக்கு அசட்டு இல்லை ஏன்னா காணா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. மேலே விண்டோவுக்கு போயிட்டு டேரெக்டாக நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் அசட், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேனல் ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ டேரெக்டாக டபுள் கிளிக் கண்ட்ரோல் நம்ம இதுக்கு போயிட்டு இந்த ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம இதில் போட்டுடலாம் ஓகேங்களா. அதேமாரி தான் டேரெக்டாக நம்ம இதில் போயிட்டு ஸ்ட்ரக்சர் இதில் வந்து ப்ராஜெக்ட் ஓகேங்களா. இம்போர்ட் கொடுத்துட்டு அதேமாரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டை எரேஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக நமக்கு வந்து ஒரு ஃபில் கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபில் லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் வெறும் பேஸ் மிஷ் தான் ஆனில் இருக்கும். நீங்கள் வந்து நார்மலி ஆன் பண்ணிவிட்டு டேரெக்டாக என்ன பண்ணோம், மறுபடியும் பாடி எடுத்துகிட்டு வந்து நம்ம பேசிக் கலர்லேயும்
நார்மல் எடுத்துகிட்டு வந்து நம்ம நார்மல் ஃபிலிம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ரெடி ஆகிடும். ஓகேங்களா. இது ஏன் வரலன்னா நம்ம மெட்டா ஹியூமன்ல இங்கே நம்ம பண்ணதுனால நம்மளுக்கு வரல. ஓகேங்களா. நீங்கள் ட்ரெஸ் பண்ணக்குள்ள அது தெரியாது. இல்லை நீங்கள் ட்ரெஸ் பண்ணல, சும்மா ட்ரெஸ் பண்ணாமல் ஃபேண்ட் மட்டும் போட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக தெரியும். அதை நீங்கள் அதை வந்து எடுத்து விட்டு இம்போர்ட் பண்ணி நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகேங்களா. பெயிண்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஃபுல்லாக அப்புறம் ப்ராப்பராக பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா. டேரெக்டாக ஃபைலில் போயிட்டு அதேமாரி தான் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஸ்ட்ரக்சரில் போயிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து டேரெக்டாக அன்ரியல் இன்ஜின் பேக்கடு இது வந்து பார்த்தீங்கன்னா 8 பிட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதேமாரி தான். இது வந்து ரெண்டும் பண்ணலாம். இல்லைனா இது வந்து நீங்கள் கால் காட்ட மாட்டீங்க, இல்லைனா லைட்டாக காட்டுவீங்கன்னா மட்டும் நீங்கள் 4K பண்ணிக்கலாம். ஃபேஸ் வந்து நம்ம முக்கியம், அதனால் வந்து நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இல்லை எங்களுக்கு கையெல்லாம் நல்லா தெரியணும், டீட்டெயிலாக தெரியணும்னா நீங்கள் வந்து ரெண்டுத்துலையுமே ரெண்டர் பண்ணி நான் சொன்ன மாரி 8Kல நார்மலையும் 4Kவே பேசிக் கலர்லேயும் போட்டுருங்க. ஓகேங்களா. எக்ஸ்போர்ட் டெஸ்ட். ஓகே, எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணிட்டு நான் வெளில வந்துடுறேன். ஓகே, இப்போ டேரெக்டாக நான் அன்ரியல் இன்ஜின் ப்ராஜெக்ட் போயாச்சு. இப்போ அதேமாரி தான். ஓகே, டேரெக்டாக போயிட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்கேன் கரெக்டாக. ஓகேங்களா. இப்போ வந்து நான் பாடிக்கு போயிடுறேன். பாடிக்கு போயிட்டு நான் வந்து ஸ்ட்ரக்சரை வந்து நான் வெளியிலேயே நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது இருக்குது, இதுவும் இதுவும். ஓகேங்களா. பாடி விஷ் உள்ளே தூக்கி இம்போர்ட் பண்ணிடலாம். ஓகே, இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ டேரெக்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலில் இதை வந்து பாடி வந்து நார்மல். ஓகேங்களா. கிளிக் பண்ணிவிட்டு சேவ். ஓகேங்களா. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்துடும். ஓகேங்களா. அப்படியே வெளில வந்து பார்த்தீங்கன்னா கூட நமக்கு அந்த கலரில் தான் இங்கே வந்து மெஷ் வந்து இருக்கும். ஓகேங்களா. இப்போ இப்போ என்னன்னா இப்போ வந்து டேரெக்டாக நம்ம பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட்டும் அதே கலரில் தான் இருக்கும். இப்போ டேரெக்டாக மெட்டா ஹியூமன் ஓப்பன் பண்ணியிருப்பீங்களே. ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ டேரெக்டாக நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வியூ போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அழகாக இப்போ வந்து நீங்கள் ஒரு அனிமேவோ இல்லைனா இது வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெஸ் இல்லாமல் பண்ணலான்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா. அது ஒன்றும் இல்லை. அதாவது இந்த இடத்துல நமக்கு தெரியல பாருங்கள், எக்ஸ்போர்ட் பண்ணக்குள்ளே இந்த இடம் மட்டும் எக்ஸ்போர்ட் ஆகலை. ஏன் ஆகலைன்னா இந்த ஷர்ட்னால தான் ஆகலை நமக்கு. ஓகேங்களா. நீங்கள் எப்பயுமே எக்ஸ்போர்ட் பண்ணக்குள்ளே எப்படி பண்ணுங்கன்னா டேரெக்டாக ஒன்றும் இல்லை, அப்படியே அன்ரியல் இன்ஜின் போயிட்டு அப்படியே வெளில வந்துட்டு மெட்டா ஹியூமன். ஓகே, ஒரு மெட்டா ஹியூமன் நம்ம கேரக்டர் இருக்குல்ல, டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்டா ஹியூமன் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும்னா டேரெக்டாக நம்ம ஹேர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு டேரெக்டாக கீழே வந்தீங்கன்னா நம்ம எப்பவுமே எக்ஸ்போர்ட் பண்ணக்குள்ளே இந்த ஆப்ஷனை வந்து ட்ரெஸ்ஸை வந்து எலமெண்ட் பண்ணிட்டு இப்படியே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து எப்படி வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்குள்ளே இப்படி வச்சுட்டு அசம்பிள் கொடுத்துருங்க. ஓகேங்களா. இங்கே வந்து அசம்பிள் கொடுத்துருங்க. மறுபடியும் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் இருக்கும். நீங்கள் அந்த ப்ளூ பிரிண்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அசம்பிள் கொடுங்க. ஓகேங்களா. ஓகே, ப்ராஜெக்ட் சேவ் ஆகிடுச்சு. ஓகே, இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக அப்படியே டேரெக்டாக அந்த ப்ளூ பிரிண்ட்டை வந்து அப்படியே நம்ம வெளியில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே வச்சுக்க வேண்டியதான். ஓகேங்களா. ஓகே, ரெண்டு ஓப்பன் பண்ணிட்டேன்னா ஓகே. ஓகே, இது வந்து நம்ம வந்து பக் ஆகுது. ஓகேங்களா. கிட்ட வரக்குள்ளே கரெக்டாக இருக்குது, இடைய போகக்குள்ளே வந்து கலர் மாறும். இப்போ ஓகே, இதில் வந்து இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னா ஈஸி. டேரெக்டாக கிளிக் பண்ணிட்டு நம்ம கண்ட்ரோல் ஸ்பேஸ் ப்ளூ பிரிண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதேமாரி தான் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்ஓடி செக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு -1 இருக்கு பாருங்கள், அதை வந்து 0வாக வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். அப்படியே மேலே போய் சேவ் பண்ணிவிட்டு ஓகே சேவ் ஆகிடுச்சுன்னா அப்படி டேரெக்டாக வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த பக் இருக்காது உங்களுக்கு. ஓகேங்களா. இது வந்து கலர் மட்டும்தான் இல்லை, உங்களுக்கு ஹேர் மாறுது இல்லைனா எதனா ஒரு ஐப்ரோ மாறுது, எதாக இருந்தாலும் மாறினா கூட இந்த 0 பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே மாறாது. ஓகேங்களா. ஓகே, இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.